ஆக்டிங்க போட்டுச்சு பாருங்க, அதெல்லாம் பொம்பளையா அப்படின்னு எனக்கு கேட்க தோணுச்சு. விஷயங்களை அடாப்ட் பண்ணி 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 வந்திருக்கு. ஒரு பெரிய ஒரு லாங் அப்ரிஷியேட் பண்ண முடியுது. தங்கம் போயிட்டு வா தங்கம்னு சுபிக்ஷாவை சொல்ல முடியுது. அழகும் அறிவும் சேர்ந்த திறமையா அந்த ஃபைனலிஸ்டா ஆகக்கூடிய ஏதாவது ஒரு தகுதி அவகிட்ட இருக்கா? நம்ம கமுருதனையும் பார்வை பத்தி பேசணும், என்ன பேசணும்? ஜந்துவா தான் விஜய் சேதுபதி சார் என்னோட கண்ணுக்கு தெரியுறாங்க. உங்களுக்கு எப்படி தெரியுறாங்கன்றத நீங்களே சொல்லுங்க. ஹாய் வணக்கம் மக்களே. என்னோட லாஸ்ட் வீடியோவுக்கு இவ்வளோ சப்போர்ட், இவ்வளோ ஆதரவு, இவ்வளோ பாசிட்டிவான கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ப்ளஸ் ஒரு பொண்ணு தனக்கு தோன்ற ஒரு கருத்தை ரொம்ப போல்டாக கரெக்டாக எடுத்து வச்சா இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்றதுக்கு இது ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன். தொடர்ந்து உங்களோட ஆதரவை கொடுத்துக்கிட்டே இருங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ். பிக் பாஸ் சீசன் 9ல் டே 92ல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். அலைகடலான திரண்டு வந்த ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். அதுக்கு முன்னாடி இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிடுங்க. நிலாஸ் பார்க் சேனலுக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறேன். இப்போ ஒரு பேனிக் அட்டாக்னு சொல்லி சாண்ட்ரா ஒன்று கிரியேட் பண்ணாங்க இல்லையா? அது முந்தன் நாள் பார்த்துட்டு ரொம்ப ஹைப்பராகி ரொம்ப டென்ஷன் ஆகி ஒரு ஹியூமானிட்டி உள்ள ஒரு ஆளுக்கு, ஒரு உணர்வுள்ள ஒரு ஆளுக்கு கண்டிப்பாக அது ரொம்ப கொந்தளிப்பை ஏற்படுத்தும். அதுதான் முந்தன் நாள் மக்கள்கிட்ட இருந்து வந்த அந்த ரிப்ளை எல்லாமே அதுதான். பட் அதுக்கப்புறம் ஒன்று பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த சாட்டர்டே வீக்கெண்டில் அதோட கண்டினியூஷன் போடும்போது தான் ஐயோ இப்படி தப்பு பண்ணிட்டோமே, இப்படி முட்டாள்தனம் பண்ணிட்டோமே அப்படின்றது தெளிவாக தெரிய வந்தது. அதை விட இப்போ ரீடெலிகாஸ்ட் ஒன்று இன்னைக்கு பண்ணானுங்க பார்த்தியா, அதை பார்க்கும்போது ஐயோ இப்படி முட்டாள்தனம் பண்ணியிருக்கோமே அப்படின்னு தோணுச்சு. அந்த 89th டேயில் அந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். தயவுசெய்து அதை போய் பாருங்கள். ஏன்டா இப்படி நம்ம பேசி வச்சுருக்கோம், நம்மளும் ஒரு பொண்ணு தானே, இவ்வளோ கேவலமாக ஒரு பொண்ணை ப்ரொஜெக்ட் பண்ணி பேசினோமே அப்படின்றது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ ரொம்ப சாரி, இப்படி பேசவே கூடாது. நான் பார்வதிக்கிட்டையும் கமுருதிக்கிட்டையும் என்னுடைய மன்னிப்பை நிஜமாக நான் கேட்டுக்கிறேன். ஒன்று தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். ஏன்னா ஒரு விஷயம் இதுல இருந்து நான் தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் அப்படின்றது. விசாரிக்கிறது கூட பொய்யா இருக்கும், ஆனா ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப பாருங்க, அப்பதான் அதோட கிளாரிட்டி உங்களுக்கு தெரியும், உண்மைத்தன்மை புரியுன்றதுக்கு இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இது இந்த லெசனை தான் நான் எடுத்துக்கிறேன். பட் அதை ரீடெலிகாஸ்ட் பண்ணி, ஏண்டா ஒரு பிள்ளை வெளில போயிடுச்சு, ரெட் கார்டு கொடுத்துட்டீங்க, அப்போ கொடுத்து அனுப்பிச்சதுக்கு அப்புறம் அவளை வச்சு திரும்ப 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 இனி இதையே என்ன கேட்டால், அந்த 2 வாரமே அந்த இன்சிடென்ட் நடந்துச்சு இல்லையா, அதை மட்டுமே போட்டு பணத்தை பாருங்கடா. யாரா நீங்களா? உங்களை என்ன சொல்லி பேசுறது, எந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. தமிழில் எனக்கு தெரிஞ்சு இருக்கிற கெட்ட வார்த்தைகளை விட இனி ஒரு கெட்ட வார்த்தை இருக்குன்னா அது இந்த பிக் பாஸ் டீமுக்கு தான் சேரும் அப்படின்னு சொல்லணும். ரெட் கார்டு கொடுத்துட்டீங்க, வெளில போயிட்டா அவன் எந்த ப்ரோக்ராம்லையும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது, பிக் பாஸ்ன்றதை அவங்க யூஸ் பண்ண முடியாது, அந்த ஃபேமையும் அவங்க எடுத்துக்க முடியாது, ஒன்லி சேலரி மட்டும்தான் அவங்களுக்கு கொடுப்பீங்க. அப்படின்ற பட்சத்தில் வெளில அனுப்புனதுக்கு அப்புறம் அவளோடதை நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணுறீங்க? எவ்வளோ கேவலமான ஜந்துக்கள் நீங்களாம். ஒரு மனிதாபிமானம் மட்டும் ஒரு ஆளுங்க தான் இதுங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி மேக் பண்ணி இந்த வாரம் கம்ரிதன் போகிறது உறுதியாயிடுச்சு. ஸோ அவள் கூட பார்வதியும் சேர்த்து அனுப்பணும். பிக் பாஸ் டீம் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, கம்ருதீன் தான் அந்த மாதிரி ஓவர் டூலாம் பண்ணுறது, அவனுக்கு கொடுக்கலாம் அப்படின்னும் போது இல்லை பாரு தான் தூண்டி விட்றாங்கன்றத விஜய் சேதுபதி சார் புதுசாக கண்டுபிடிச்சிருக்காரு. தூண்டி விட்றாங்க. ஏங்க 18+ அவனுக்கு ஒரு அறிவு இருக்காது, அவன் சுயமாக சிந்திக்க மாட்டானா, தான் என்ன பண்ணுறோன்றது அவனுக்கு தெரியாதா? அவன் தேவையில்லாத அன்வான்ட் கண்டென்ட் கொடுத்தாலும் அதோட பிரதிபலன் அவனை தான் சேரும். ஆனால் பார்வதிக்கும் சேர்த்து கொடுக்கணும்னு நீங்கள் கொடுத்து அவளை வெளில அனுப்புனீங்க பார்த்தீங்களா? இது டோட்டலி அன்ஃபேர். நான் என்ன கேட்குறேன், ஒரு எவிக்ஷன் பண்ணியிருக்கலாம், ஒரு வார்ன் பண்ணியிருக்கலாம். இதை விட மோசமான விஷயங்கள்லாம் அந்த வீட்டில் நிஜமாக நடந்திருக்குங்க. இது அஃபென்ஸ் அப்படின்லாம் சாராதுங்க. ஏன்னா அந்த இடத்துல சுபிக்ஷா பண்ணியிருந்தான்னா
இது இது வந்து இவ்வளோ பெரிய விஷயமா இருக்கா, சுபிக்ஷா நீ நான் பண்ண இப்படிலாம் பண்ணலாமா சுபிக்ஷா அட்வைஸோட விட்டுருப்பாங்க. ஆனால் இன்னொன்று என்னன்னா, சுபிக்ஷா அப்படி பண்ணவே மாட்டான்னு நம்ம மைண்டில் ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா, தட் இஸ் த கேம். ஆனால் பார்வதிங்கும் போது தள்ளி மட்டும் விடலை, ஃபோர்ஸாக பண்ணா, உதச்சி விட்டா, அது பண்ணா இது பண்ணான்னு நம்மளோட மைண்ட் ஒன்று மேக் பண்ணுது. ஏன்னா பார்வதின்றவை இப்படிதான்றதை நம்ம மைண்டில் மேக் பண்ணிக்கிட்டதுல அவள் சாதாரணமாக அப்படி ஒரு விஷயம் பண்ணால் கூட அதை அப்படியே எடுத்து ஃபேம் பண்ணி அப்படியே ஒரு பிளாட்டை ஒன்று உருவாக்கி கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் நம்மளே போட்டு ஒன்று பண்ணோம் பார்த்தீங்களா, பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த டீம் நமக்கு பண்ணி நம்ம மைண்டில் உட்கார வச்சாங்க பார்த்தீங்களா. அதுதான் இன்னைக்கு பார்வதி பண்ண அந்த கேமில் அவள் பண்ண ஒரு சின்ன விஷயம் என்னாச்சுன்னா இவ்வளோ பெரிய விஷயம் ஆயிடுச்சு. இப்போது அவங்க உதச்சியே விட்டாங்கங்க. ஆமாங்க, உதச்சி தாங்க விட்டாங்க, நானும் ஆக்செப்ட் பண்ணுறேங்க. உதச்சி தாங்க தள்ளினாங்க, அவங்கள பொறுத்தவரையிலும் புஷ் பண்ணாங்க, நம்ம பார்க்குறவங்களுக்கு உதச்சி தள்ளினாங்க. அது வரையிலும் கரெக்டான விஷயம். அவள் சாண்ட்ரா எழுந்து அவளை ஏன் இப்படி பண்ண அப்படின்னு கேட்டிருந்தா இது வந்து கேமாக முடிஞ்சிருக்கும். இல்லை இழுத்து அவளையும் வெளில போட்டிருந்தா அது கேமாக முடிஞ்சிருக்கும். ஆனால் அது அவங்க ஒரு மாஸ்டர் மைண்டில் மாஸ்டர் பிளான் போட்டு ஒரு கிராஃப் ஒன்று போட்டிருந்தாங்க பார்த்தியா, அதெல்லாம் இன்ச் பை இன்ச்சாக லைனாக பயங்கரமாக மூவ் பண்ணி போயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஆனால் பார்வதியை பொறுத்தவரையும் நல்லா நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணோட போல்ட்னஸாக இருக்கட்டும், எத்தனை பேர் அடித்தாலும் தாங்கிறதா இருக்கட்டும், நீ என்ன வேணாலும் பண்ண பார்த்துக்கலாம் அப்படின்னு எதிர்த்து நிற்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் நிஜமாக நான் லிசன் பண்ணுறேன். பட் இந்தந்த விஷயத்துக்கான அங்கே போனது என்ன சொல்கிறதுங்க, இப்போது நான் டான்ஸ் ஆட போயிட்டேன், கரகம் எடுத்துட்டேன், அப்போ நான் என்ன பண்ணணும், ஆடி தான் ஆகணும். அந்த பொண்ணு சொல்கிற அதே டயலாக் தான், ஆடி தான் ஆகணும். அப்போ நான் ஃபன் கொடுக்கணும், ஒரு கண்டென்ட் கொடுக்கணும். அது நல்லதா கெட்டதான்றது செகண்டரி. ஆனால் எல்லா ஃபேமிலியும் நான் இருக்கணும்னு அவன் நினச்சா அதே மாதிரியே இருந்தாலா இல்லையா? இன்னை வரலும் போனதுக்கு அப்புறமேலும் என்னவோ நெகட்டிவ் அது இது நானே கூட பேசியிருக்கேன். ஆனால் இன்னைக்கு இந்த பொண்ணு இப்படி எடுத்து வச்சு பார்க்கும்போது வேற ஒரு ஆங்கிளில் பார்க்கும்போது ஐயோ நம்ம இந்த ஆங்கிளில் அவளை பார்க்க தவறிட்டோமே. நிறைய பேர் நீங்கள் வந்து பார்வதியோட பிஆரான்னு சொல்லியிருக்காங்க, சாண்ட்ராவுக்கு சப்போர்ட் பண்ணும்போது சாண்ட்ராவோட பிஆரான்னு சொல்லியிருக்காங்க. அந்தந்த சுச்சுவேஷனில் அவங்கவுங்க பண்ணுற ஒரு விஷயத்தை வச்சு தான் நம்ம எடுத்து சொல்கிறோமே ஒழிஞ்சு நம்ம பிஆர் வேலைலாம் பார்த்து என்னங்க பண்ண போகிறோம். நம்ம வேலை மற்றவங்களுக்கு பிஆர் பார்க்குற மாதிரியா இருக்குது. ஸோ இந்த மாதிரி சாண்ட்ராவை பற்றி ஒரு விஷயம் வந்து சாண்ட்ரா பார்வதியை பற்றி கிரியேட் பண்ணி மேக் பண்ணி நமக்கு ஒன்று மாஸ்டர் பிளான் போட்டு பண்ணுறா பார்த்தீங்களா, அது வந்து டோட்டலி வந்து அன்ஃபேரு. ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளோ டிலே ஆகுது, நமக்கு இவ்வளோ டிலே ஆகுதுன்னா அவள் என்ன மாதிரியான ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு அதை பண்ணியிருக்குது பாருங்க. ரொம்ப எமோஷன் ஆகுது, அதுவே அவங்களுக்கு வந்து நெகட்டிவாக போயிருமோ. அப்போ பார்வதி வந்து பண்ணது தப்பு. நீங்கள் ரெட் கார்டு கொடுத்துருக்க கூடாது. ஆக்சுவலாக வார்ன் பண்ணியிருக்கணும். 90 நாள் ஒரு ஷோவை ரன் பண்ண ஒரு பொண்ணை டக்குன்னு எப்படி அவங்களால தூக்கி போட முடியுது? அப்போ தூக்கி போட்டுட்டீங்கல்ல. சுபிக்ஷாவோட அந்த ஏவிக்கு நீங்கள் யாரை கேட்டுட்டு அவள் வந்து ஒரு பொறுக்கின்னு சொல்லி பார்வை சொன்னதை நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணீங்க? போயிட்டீங்களா, ரெட் கார்டு கொடுத்துட்டீங்களா? அப்போ நீங்கள் எதுக்கு அவளை வச்சு இங்கே ஃபேம் சம்பாதிக்கிறீங்க? நீங்கள் எதுக்கு திரும்ப இதுக்கு ரீடெலிகாஸ்ட் பண்ணுறீங்க? இந்த கேவலமான வெக்கங்கட்ட மானங்கட்ட எச்சத்தனமான வேலைகளை எதுக்கு நீங்கள் பண்ணுறீங்கன்னு நான் கேட்குறேன். வெளியே அனுப்பிட்டீங்க. ஓகே, உங்களுக்கும் ஒரு மனிதாபிமானம் கிடையாது. எனக்கு தெரியல என்னன்னா, மக்களே உங்களுக்கு எல்லாம் தோணுச்சுன்னா சொல்லுங்க. இப்போ வெளில போயிட்டா பார்வதி, அவ போனதுக்கு அப்புறம் சாண்ட்ராவால எப்படிங்க அந்த பேனிக் அட்டாக்ல இருந்து உடனே ஓடி வந்து இப்படி சிரிச்சுக்கிட்டு இப்படி நார்மலா செம்ம சூப்பரா ஸ்கிரீனுக்கு இருந்துட்டு ப்ரெசென்ட் பண்ண முடியுது, அப்ரிஷியேட் பண்ண முடியுது, தங்கம் போயிட்டு வா தங்கம்னு சுபிக்ஷாவை சொல்ல முடியுது. விஷயங்களை அடாப்ட் பண்ணி 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 வந்திருக்கு. ஒரு பெரிய ஒரு லாங் எப்படி ஒரு மனுஷன் அவ ஓகேங்க, அவள் வந்து பார்வதி வந்து கேடு கட்டவ வெக்கம் கட்டவ, அவள் உன் கூட இருந்துட்டு உனக்கு குழி பறிச்சுட்டா, ஒரு ஃப்ரெண்டுன்னு சப்போர்ட் பண்ணலன்னு உனக்கு நல்லா தெரியுது. அப்போது அவள் போயிட்டால, ஒன்னால தானே ஒரு கார்டு வாங்கிட்டு அவள் லைஃபே டோட்டலாக இது ஒன்றும் லைஃபும் க்ளோஸ் ஆகலை, ஒன்றும் க்ளோஸ் ஆகலை. தயவுசெய்து ரெட் கார்டை பற்றி அப்படி ஒன்று கிரியேட் பண்ணுறீங்களா? அந்த 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 வியூவை முதல்ல மாற்றுங்க. அது ஒரு ஒன்னாங்கட்டி கிடையாது, அது ஜஸ்ட் அ கார்டு. அன்னைக்கு சபரி வந்து பார்வதி தூக்கி போட்டு மிதின்னு மிதிச்சப்போ ஒரு எல்லோ கார்டு கூட அவங்களால கொடுக்க முடியல. ஏன் தெரியுமா? அந்த கார்டு வந்து எல்லோ கலரிங்க்கு போயிருந்தது, பிரிண்ட் ஆகி வரல. அதனால உங்களால கார்டு காட்ட முடியல. தானா உடலும் உள்ளமும் நலந்தானா. இப்போ பார்வதின்னு ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா. என்ன கேட்டா டீம் பார்வதிக்கு பண்றதை விட இந்த விஜய் சேதுபதி சார் ஒன்று பண்றாங்க பாத்தீங்களா, பார்வதிக்கு அகேன்ஸ்டா. இவ எப்படி அதை எப்படி எனக்கு தோணுதுன்னா, இவ எப்படி இவ்வளோ போல்டா இருக்கலாம், இவ எப்படி அதை பண்ணலாம், இவ எப்படி அதை பண்ணலாம், இந்த விஷயத்தை எப்படி இப்படி கொண்டு போய் மூவ் பண்ணலாம், எப்படி இப்படி சூப்பரா யோசிக்கிறா அப்படின்றதுல ஜல்லஸ் வந்து விஜய் சேதுபதி சாருக்கு தான் ரொம்ப அதிகமா இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது.
ஸோ இந்த இந்த விஷயத்தை திரும்ப டெலிகாஸ்ட் பண்ணுறது, இந்த கேவலமான பொழப்பை பார்க்குறது, அவளை வச்சு திரும்பவும் ஓகே 2 வாரத்துக்கு கண்டென்ட் இல்லை, திரும்பவும் பார்வதி தான் தூக்கி போடணும்னு சொன்னது. திவாகரை வெளில அனுப்பிட்டீங்கடா, அவனை வச்சு திரும்பவும் நீங்கள் சம்பாதிச்சிங்க. என்ன சம்பாதிச்சிங்க? தர்பீஸ் சாம்ராஜ்யம்னு ஒன்று கொண்டு வந்து திரும்பவும் தர்பீஸை வச்சு ஒன்று சம்பாதிச்சிங்க. ஏன் வெளில போனதுக்கு அப்புறம் யாரை கேட்டுட்டு நீங்கள் திரும்ப அவங்களோட ஃபோட்டோவையோ இல்லை அவங்களோட நேமையோ எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது? ஒரு இண்டிவிஜுவல் பர்சன்னா அவனை நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்து உங்களோட தேவைக்கு உனக்கு உள்ளே வந்துட்டான்றதுக்காக யூஸ் பண்ணலாமா? எல்லாத்தையும் நீங்கள் கையெழுத்து வாங்கிட்டீங்கன்னா யூஸ் பண்ணலாமா? அப்போ இப்படி ஒரு கேவலமான விஷயத்தை நீங்கள் பண்ணும்பொழுது ஒரு ஷோ இன்ட்ரெஸ்டிங்காக போகணும்னு பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ ஒரு விஷயத்தை அவள் பண்ணுறான்னா அவதாண்டா குயின்னு, அவள் தான் மாஸ்டர் பிளான் போடுறா. அதில் தப்பே இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. இல்லை எங்கேருந்து வந்து தப்பு அப்படின்றது எனக்கு தெரியல மக்களே. நீ வந்து அவர் சொன்னார்ல இவ்வளோ தூரம் நீ வந்துருக்கு. இல்லை பிக் பாஸ்க்கு வந்து மெடிக்கல் செக்அப் எல்லாம் எடுத்துட்டு தானே அவங்க அனுப்புறாங்க. நல்லா செக் பண்ணி கேரக்டரிஸ்டிக்ஸ் அவங்களுடைய மென்டல் ஹெல்த் இதெல்லாம் செக் பண்ணி தானே அனுப்புறாங்க. அப்படி இருக்கும்பொழுது நந்தினி என்னன்னா இந்த டைம் வந்து இந்த 9 சீசன்ல எடுத்த எல்லா கேரக்டரிஸ்டிக்ஸுமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கண்டம் மாதிரி. அந்த ஃபர்ஸ்ட் வந்த நந்தினின்னு ஒரு ஆள் மறந்தே போச்சு. அந்த கேரக்டர் அந்த இதுலேருந்தே அத்தியாயத்துலேருந்தே டோட்டலாக கிழிச்சு போட்ட மாதிரி ஆயிடுச்சு. அவங்க வேற மாதிரி, கலை வேற மாதிரி. இந்த கேரக்டர்லாம் உள்ள தூக்கி போடுறீங்களா? அப்போ பேனிக் அட்டாக் ஒருத்தவங்களுக்கு சடனாக வரத்துக்கு வருது அப்படின்னா ஓகே உங்களுக்கு வந்துச்சு இல்லை, அப்போ தூக்கி நீங்கள் வெளியில தானங்க போடணும். ஏங்க அகைன் பேனிக் அட்டாக் ஆகுறவங்கள உள்ள வச்சிருந்து என்னங்க உங்களுக்கு வரப்போகுது? ப்ளீஸ் டூ இட். ஓகே, தேங்க்யூ சார். பாரு மூஞ்சியும் முகர கட்டையும் இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா? ஏன் உங்களோட ஃப்ரெண்டோட ஒய்ஃப்ன்றதுனாலயா? அப்போ உங்களை சார்ந்தவங்களையோ இல்லை அங்கே உள்ள வந்து எனக்கு மணி கஷ்டம் இருக்குது, எனக்கு அந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குது, நான் இதை வச்சு தான் சாதிக்கணும், இதை வச்சு தான் எல்லாம் பண்ணணும்னு சொல்கிறவங்க மேலாம் ஒரு சிம்பத்தி வருது. ஸோ இந்த ஷோவை எடுத்து வழி நடத்துகிற ஒரு பொண்ணு மேலே வந்து உங்களுக்கு அந்த ஒரு சிம்பத்தி வரவே இல்லை. அது ஏன்னு தான் எனக்கு புரியவே மாட்டேங்குது. அப்போ இந்த பேனிக் அட்டாக்கு அப்படின்றது வந்தவங்களுக்கு அப்புறம் இந்த ஷோவில் நீ கண்டினியூ பண்ணுறியாமா அப்படின்னா, சார் நான் இப்போ நல்லா இருக்கேன் சார், நான் கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும். நான் ஓகே ஆயிட்டேன் சார். ஓகே ஆயிட்டீங்களா? அப்பா சாமி போதும்டா ஓட்டது ரீல அந்து போச்சு, அடிச்ச அடியில கிழிஞ்சு போச்சு. செல்லங்களா நான் நல்லா இருக்கேன். நான் என்ன கேட்குறேன், இந்த ஷோவை குழந்தைங்க பார்க்குதுன்னு அடிக்கடி சொல்கிற சாண்ட்ரா இப்படி ஒரு ட்ராமாவை குழந்தைங்க பார்த்து அதை ஃப்யூச்சரில் எடுத்து அது அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும், அதை அவங்க எப்படி எடுத்துக்கணுன்றத சாண்ட்ரா தான் வெளியில் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்ல நான் நினைக்கிறேன். ஸோ இவங்க ஹஸ்பண்ட் ஒரு ரகம், ஒய்ஃப் ஒரு ரகம். ஸோ ரெண்டும் கலண்டாப்பன்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி இவர் இங்கே ஒரு மாதிரி ஆக்ட் போட்டுட்ருக்காரு. அந்த அம்மா அங்கே உள்ள அதுங்க பக்கா மாஸ்டர் பிளான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப். தயவு செய்து யாருமே நம்பாதீங்க. இந்த வலைக்குள்ள நம்ம போய் சிக்கவே வேண்டாம். பார்வதியும் கமருதுன்னு போய் சிக்கி வெளில வந்துட்டாங்க பார்த்தீங்களா? அப்படி நம்ம போய் சிக்கவே வேணாம். இந்த ஷோவில் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்காங்க, பார்வதியை எதிர்த்து நின்று யாராலையும் ஜெயிக்க முடியாது, அவள் கூட இருந்து தான் அவளை முதுகுல குத்த முடியுன்றத சாண்ட்ரா ஒரு எபிசோட்ல அழகாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரியே பிளான் போட்டாங்க, கூட இருந்தாங்க, ஆறுதலாக இருந்தாங்க, எல்லாம் பேசினாங்க. இதெல்லாம் பிளான்ன்றது நமக்கு லேட்டரான்னு தான் புரிய வருது. அப்படி தான் நினச்சிக்கணும். அப்போ சாண்ட்ரா அப்படின்னு ஒரு ஆளை எடுத்துக்கிட்டோம்னா ஃபேமிலி தாங்க எல்லாமே. சரி, அவங்க போடுற ட்ராமாலாம் இருக்கு பாருங்க, ஃபேமிலி தான் எல்லாமே. அதுக்கடுத்து கனி வந்து ஏதோ அவங்க ஒரு பாட்டு பாடும்போது ஏன்னா குழந்தைங்கள வச்சு தான் பாடுறாங்க அப்படின்னு சொல்லி கேவலமாக எடுக்கிறது. அதை விஜய் சேதுபதி சார் எப்படிமா அவங்க குழந்தைங்கள் தான் வச்சு பாடினாங்கன்னு நீ சொல்கிற அப்படின்னு சொல்கிறது. கனி வந்து நான் அதுக்கு உங்களை சாரி கேட்க வைக்கிறேன் பாருங்க அப்படின்னு பெட் பண்ணி சாரியும் கேட்க வச்சாச்சு. கனியை ஓகேவாமான்னு கேட்குறது ஓகே. சாண்ட்ரா ஆர் யூ ஓகே பேபி அப்படின்னு சொல்லி எதுக்கு கேட்குறாங்க? இப்போ இதில் என்ன சார் இதில் நமக்கு புரிய வைக்க வராங்கன்றதே நமக்கு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திவ்யாவோட ஃபைட் அப்போ வந்து அவ்வளோ கேவலமாக விக்ரம் வந்து ஒரு பொண்ணை நாமினேஷனில் எடுத்து இப்படி இவ வந்து ஒரு ஃப்ராடு, இவ வந்து ஒரு சைக்கோ, இவ வந்து ஒரு கோழை அப்படின்லாம் சொல்லி ஒரு பொண்ணை பேசுறது எப்படி எப்படி சார் வந்து நார்மலைஸ் பண்ணுறாருன்னா, ஒரு கவிஞரோட எடுத்து உங்களுக்கு அப்படி தோணும், அவங்களுக்கு அப்படி தோணும் அப்படி சொல்லி இவ்வளோ கேவலமாக ஆப்போசிட்ல இருக்க பர்சனாலிட்டி எதிர்பார்ப்பேன். அவங்களுக்கு வேற கேரக்டர் இருக்கும்ல. இன்னைக்கு ஷோவை பாருங்க, ரொம்ப சாஃப்டா, ரொம்ப கைண்டா, ரொம்ப சூப்பரா ஸ்மூத்தா கொண்டு போக தெரிஞ்ச விஜய் சேதுபதி சாருக்கு இத்தனை நாளா அந்த பிள்ளைய ஒரு வார்த்தை கூடமாயா ஓகேம்மா சூப்பர் பார்வதி நீ நல்லா பண்ண அப்படின்னு சொல்றதுக்கு கூட ஒரு அப்ரிஷியேட் பண்ண கூட அளவுக்கு கேவலமான ஒரு ஜந்துவா தான் விஜய் சேதுபதி சார் என்னோட கண்ணுக்கு தெரியுறாங்க. உங்களுக்கு எப்படி தெரியுறாங்கன்றத நீங்களே சொல்லுங்க. நம்ம கமருதனையும் பார்வை பத்தி பேசணும், என்ன பேசணும்? அதுக்கப்புறம் வந்து நைட்டு ஃபுல்லா திங்ஸ் எல்லாம் எடுத்து அடுக்கி வச்சுட்டு நான் தூங்க விடாம இருக்காங்க சார். சரிம்மா நீ என்ன வேலை செஞ்ச சொல்லு. வந்தேன் சார், போனோம் சார், சாப்பிட்டேன் சார், வந்தேன் சார், இங்கே உட்காந்தேன் சார், தூங்கினேன் சார்ன்னு சொன்னாங்களே சாண்ட்ரா. அவங்கெல்லாம் அவ்வளோ
வேலையே செய்யாமல் இருந்த அவங்க வந்து அவ்வளோ நல்லவங்க. அவங்களாம் எந்த தப்பான ப்ரொஜெக்ஷனையும் நாங்கள் காட்டவே மாட்டோம். அதுக்கப்புறம் வந்து சீக்ரெட் டாஸ்க்னு ஒன்று அந்த அம்மா பண்ணிச்சு பாருங்க. அப்போதாங்க சாண்ட்ரான்னு அந்த ஒரு டாஸ்க்கு நம்ம யோசிச்சு பார்த்துருக்கணும். நம்ம மக்கள் எல்லாமே தப்பு பண்ணிட்டோம். அப்போது அந்த டாஸ்க் அவ்வளோ பிரம்மாண்டமாக விளையாண்டு தூக்கி கொண்டு போய் ஹஸ்பண்டுக்கு கொடுத்தியம்மா. ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க, அவங்க முன்னாடி போயிட்டு தும்புறதும் காரை துப்புறதும் அது என்னோட டவல்னு சொல்றதும் இந்த மாதிரி அசிங்கமான விஷயங்கள்லாம் ஒரு சீக்ரெட் டாஸ்க்காக ஒரு பொண்ணு செய்ய முடியுமான்றதையும் அதை செஞ்சுட்டு அதை அப்படி வாங்கியே ஆகணுமான்ற அப்பவே நமக்கு ஒரு புத்தி வந்திருக்கணும். புத்தி வரவே இல்லை. ஸோ இது எதுக்கு போயிட்டு திரும்ப திரும்ப பாரு கூட ஒட்டிக்கிட்டே இருக்குன்றதையும் நம்ம யோசிச்சுருந்துருக்கணும். அங்கெங்கே கொஞ்சம் கொஞ்சம் கைண்ட்னஸ் மேடம் தெளிச்சுக்கிட்டே போகிறதுனால நம்மளும் அவங்க கூட சேர்ந்துட்டு உள்ளவங்களை மட்டும் அவங்க வந்து மாஸ்டர் பிளான் போடல, வெளில உள்ள நம்ம மைண்டும் எப்படி யோசிக்கணும், எப்படி திங்க் பண்ணும், அடுத்தது எந்த கட்டத்துக்கு போகணுன்றதையும் சேர்த்து மேடம் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. உங்களுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அது இவ்வளோ நாள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படிங்க அவ்வளோ பெரிய விஷயம் உள்ளே நடந்திருக்கு, வெளில வராங்களா மேடம்? ஏன் உங்களுக்கு தெரியாதாங்க? அது ஃபிக்ஸ் இல்லை எனக்கு, நீங்கள் யாரும் பயப்படாதீங்க, எனக்கு பேனிக் அட்டாக்னு மேடம் சொல்ல மாட்டாங்க. ஷோ ஸ்டார்ட் பண்ணோன்னே விஜய் சேதுபதி சார் அங்கேருந்து தூக்கிட்டு வந்து பக்கெட் தூக்கிட்டு வந்து சொல்லுவார். சுபிக்ஷா சொல்லும்போது அது பேனிக் அட்டாக்குங்க, அது ஒன்றும் இது ஃபிக்ஸ்லாம் கிடையாது. ஏன்னா ஃபிக்ஸ்னால் இந்த இப்படி தான் நடக்கும், இந்த சிம்டம்ஸ் இருக்குன்றதெல்லாம் வெளில உள்ளவங்களுக்கு கொஞ்சம் அறிவு வேலை செய்யும்னு தெரிஞ்சிரும்ல, அதனால இப்படி தூக்கி போட்டோன்னா அது சரியாயிடும். எப்படிங்க மக்களை நல்லா யோசிச்சல, ஒரு பேனிக் அட்டாக் வந்திருக்குங்க, அந்த அதிர்ச்சியிலேருந்து மீளவே முடியல அப்படின்றவங்க உடனே அவங்கள வெளில அனுப்பிச்சோடனே நார்மல் ஆகிடுவாங்களா? அவங்க வந்து சாரி கேட்கும்போது பயமாக இருக்குமா? கம்ருதனை பார்த்தோன்னே என்னை கொல்ல வரான்னு கத்துவாங்களாமா? அப்போ பாத்ரூமில் போய் ஒளிஞ்சிருந்துட்டு பாரு வந்தா என்னை குத்த வந்தா அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் தான் இருக்கோம் வாங்கன்னு சொல்கிறதா இருக்கட்டும். இந்த அம்மா கம்ருதன் குத்த வரான் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த அம்மா அப்போ கம்ருதன் போனதுக்கப்புறம் 18+ கண்டென்ட் பேசிட்டு உட்காந்துருக்குங்க. யாருக்கிட்ட? சபரிக்கிட்டையும் விக்கல்ஸ் விக்ரம்டி 18+ கண்டென்ட். பால்ஸுக்கு ஏதாவது பிரச்சனையா? தன் கையை தனக்கு உதவின்னு விக்கல்ஸ் விக்ரம் சொல்றதாட்டி இவ்வளோ ஒரு கேவலமா இவனுங்கெல்லாம் பேசிக்கலாமாங்க? என்னால் என்ன தெரியுமா ஒன்று ஏற்றுக்க முடியல. ஏன் ஒரு பொண்ணு போல்டா இருந்தா தப்பா, பேசுனா தப்பா? அவ நீ சொல்றதெல்லாம் அவ கேட்டுக்கணுமா? அவளுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கக்கூடாதா? அவ அதை கேட்கக்கூடாதா? அப்படின்றது தான் என்னால் ஆக்செப்டே பண்ண முடியல. ஆள் யாருன்னு மட்டும் சொல்லு, அவனை நசுக்கி தூக்கி எறிஞ்சிடுறேன். எல்லாமே நீங்க சொல்றது அந்த இதுக்குள்ளதான் அவ வரணுமா? அவளுக்குன்னு ஒரு சுய சிந்தனை இருக்கக்கூடாதா? ஆமாண்டா நான் கடைசி வரலாம் அப்படிதான், நான் திமிராதான் இருப்பேன், என்னால அப்படிலாம் மாத்திக்க முடியாதுன்னு ஒருத்தி கெத்தா இருந்துட்டு போனா பாத்தியா? அவ தாண்டா உண்மையான பொம்பளை, அவ தாண்டா உண்மையாலுமே விமனுக்கு வந்து ஒரு நல்ல இன்ஸ்பிரேஷன் அப்படின்றது அந்த பொண்ணை தான் எடுத்துக்கணும். இதை பார்த்து எல்லாருமே கத்துக்குங்க. என்கிட்ட விஜய் சேதுபதி சார் வந்து பெரியாரிஸ்டா, விமன்ஸுக்கு பெரியார் என்னென்ன பண்ணாருன்ற அந்த பெண் ஏன் அடிமையானாலும் பெரியார் ஒரு புக்கு எழுதியிருப்பாரு. அந்த புக்கை தயவு செய்து போய் ப்ரெசென்ட் பண்ணுங்க, சார் நல்லா படிக்கட்டும். இல்லை யாரோட தாட்ஸை இப்படி கொண்டு வந்து இப்படி திணிக்கிறாங்கன்னு தெரில. என்ன கேட்டால் இவ்வளோ பெரிய ட்ராமாவை கிரியேட் பண்ணி வெளில ஒரு 2 பேர் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணி வெளில அனுப்பின சாண்ட்ரா எப்படி லைஃப்பில் முன்னேற முடியாதோ, 7 வருஷமாக நான் பிரேக் எடுத்துக்கிட்டேன் சார், 7 வருஷமாக நான் வந்து வரவே இல்லை, பட் சடனாக அந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு, இது ஒரு மிராக்கிள்னு சொன்னீங்கல்ல. 7 இயர்ஸாக எதுவுமே ஒர்க் பண்ணாமல் சரி அவ்வளோதான் என்னோட கேரியர் எல்லாம். இனிதான் கெரியர் வந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொன்னீங்கல்ல. கெரியர் வந்து நீ உள்ள வந்து இப்படி ஒன்று பண்ணி ஒரு 2 பேர் மேலே தூக்கி போட்டு அடிச்சு அவங்க லைஃப் எல்லாம் கிளியர் பண்ணி தான் நீ வந்து வரணும்னு நினைச்ச பாத்தியா? அப்பயும் உன் ஹஸ்பண்டுக்கும் உனக்கும் லைஃப் வந்து அந்த இடத்துல வந்து டோட்டலாக க்ளோஸ் ஆயிடுச்சு, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இனி வந்து லைஃப்பில் அப்படி போகலாம் அப்படின்றதுலாம் இல்லை. பிரஜனோட ஃபேமிலியில் ஏன் இவங்களை ஆக்செப்ட் பண்ணலன்றதும் ரொம்ப தெளிவான ஒரு விஷயமா தெரியுது. முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே நான் ஓப்பன் அப் ஆகி வெளியில் வரமாட்டேன் அப்படி ஒரு கேவலமான மைண்ட் செட்டு. அதே மாதிரி தான் விஜய் சேதுபதி சாருக்கும். நீங்கள் இவ்வளோ நாளாக ஒன்று ப்ரொஜெக்ட் பண்ணி ஒரு மரியாதை சார்னா இப்படின்றது ஒன்று இருந்துச்சு பார்த்தியா? அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்படி ஒரு விமர்சனத்துக்கு ஆளாகி உங்களெல்லாம் நாங்கள் எடுத்து பேச வைக்கிற அளவுக்கு நீங்கள் வச்சுட்டீங்க பார்த்தீங்களா? அதற்கான பிரதிபலனும் சாருக்கு கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா மனுஷன்னா ஒன்று தான், அதை வந்து ஒரு ப்ரோக்ராமுக்கு ஒரு ஹோஸ்ட்டாக வரும்போது பயங்கரமான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். 1000 பேர் 1000 கருத்து சொன்னாலும், ஏன் டீமே இதை நீங்கள் பண்ணுங்கன்னு சொன்னாலும் உன்னோட மனசாட்சிக்கு இடம் கொடுக்கலன்னா அந்த இடத்துல செய்யவே கூடாதுன்றதான் மனிதனோட மாண்பு, மனிதனோட இயல்பு. இதுதான் நம்ம எல்லாருமே பண்ணிட்டு இருக்கோம். அதை கடந்து நீங்கள் ஒரு விஷயம் பண்ணீங்க பார்த்தீங்க சார், இதோட பிரதிபலன் கண்டிப்பாக உங்களையும் சாரும் சார், கண்டிப்பாக உங்களை சாரும், உங்களை கேட்கும், இதற்கானது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குன்றது தான் என்னோடது. அதுக்கப்புறம் வந்து
சாண்ட்ரா அப்படி போட்டு கிரியேட் பண்ணி இதெல்லாம் பார்க்கும்போது மண்டை அப்படி பிச்சுக்குது. என்னடா இவ ஒரு பொம்பளை இப்படியாடா ஒருத்தவங்களை வெளில கடைசி வரலும் அவ தான் டைட்டில் வின்னராக வருவா, வாய்ப்பு இருக்கு, இவளை தூக்கி வெளில போட்டே ஆகணுன்றது ஹவுஸில் உள்ள எல்லாருக்குமே தெரியும். அப்படி அன்னைக்கு வந்து குத்துன்னு தூக்கி போட்டு குத்துனப்ப காலில் போய் விழுந்தப்ப யாரு சாண்ட்ரா சொல்றாங்க, நான் நினைச்ச கிஃப்ட் உனக்கு கிடையாதுடா, ஏன்னா நீ இப்படி குத்தி இருக்கலாம்லடான்னு விக்கல் சிக்கிரம் இவ்வளோ கேவலமா டர்ட்டி மைண்டோட உட்காந்து டிஸ்கஸ் பண்ண உங்களோட வாட பார்வதி அவ்வளோ கேவலமானவளாயிட்டா, கமருதீன் அவ்வளோ கேவலமான வேலை பண்ணிட்டா. அவங்களுக்கு ஃபீலிங்ஸ் இருந்துச்சு, அவங்க காட்டினாங்க. அப்போ காட்டக்கூடாதுன்னா நீங்கள் கூட்டு வான் பண்ணியிருக்கணும். இது எல்லாரும் பார்க்குறாங்க, இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லணும். அப்போ உங்களுக்கு கண்டென்ட் தேவைப்பட்டதுன்னா திரும்ப அதை மெருகூட்டுற மாதிரி தான் கூட சேராதீங்கன்னு சொன்னீங்களே கொஞ்சம் இதை பண்ணாதீங்க அதை பண்ணாதீங்கன்னா யாரும் சொன்ன மாதிரி எனக்கு தெரியவே இல்லை. அப்போ உங்களோட கண்டென்ட்டுக்காக அவங்கள யூஸ் பண்ணிக்கிட்ட மாதிரி தான் இருந்தது. எங்க திரும்புங்க, கர்ம என்ன இப்படி நாறுது. இவங்க நல்லா பக்காவா பிளான் பண்ணி திவ்யா அது ஒரு அடுத்தது அது ஒரு ஜண்டா, அது எந்த வகையில தான் சேர்த்துக்கிறதுன்னு தெரியாது. ஒரு நல்லா இழுத்து பேச மட்டும் தான் தெரியாது. எதுக்கு தான் இருக்குன்னு வெளில போடின்னு அவன் சொல்றாளே, நான் கேட்குறேன் அவளா ஒரு பொம்பளையான்னு கேட்குறேன். எங்க பனிஷ்மெண்ட் கிடைச்சிருச்சுங்க, அதற்கான இது அவங்க வெளியிலே ஃபேஸ் பண்ணிக்குவாங்க, அவங்களுக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு. இந்த நேரத்தில் கூட உன்னோட வெஞ்சன்ஸை போய் வெளில போடின்னு அவ சொல்றதா இருக்கட்டும், கதவு திறந்துருச்சுன்னு விக்ரம் சொல்றதா இருக்கட்டும், வந்து சாரி கேட்குறாங்க. சாரி கேட்குற மூஞ்ச பாருன்னா அரோராலாம் பேசுற அளவுக்கு இருக்கு பத்தியா. அடுத்து வர அரோரா இருக்கு. இவெல்லாம் டிக்கெட் டு ஃபினாலேல வந்து ஃபர்ஸ்ட் அந்த ஃபைனலிஸ்டா ஆகக்கூடிய ஏதாவது ஒரு தகுதி அவகிட்ட இருக்கா? அழகும் அறிவும் சேர்ந்த திறமையா துஷாத்துன்னு ஒருத்தவனை வச்சு 50 நாள் ஓட்டி மிக்சர் தின்னுபிட்டு ஏன் இதே விஜய் சேதுபதி சார் சொன்னாங்க, என்னப்பா ஏசி எல்லாம் கரெக்டா வேலை செய்தா, ஒழுங்கா காத்தெல்லாம் வருதான்னு கேட்ட விஜய் சேதுபதி சார் இப்ப திடீர்னு எழுந்து வா அப்படின்ற மாதிரி பொங்கி இவங்க வந்துட்டாங்களாமா. பொங்கி வந்த மூதேவி தனியா விளையாண்டா பரவாயில்லைங்க, திரும்பவும் வந்து கமருதீனுக்கும் பார்வதிக்கும் இருக்கிற அந்த ஒரு விஷயம் ஒரு ஃபீலை வந்து திரும்ப எக்ஸ்ட்ரா கிரியேட் பண்ணி அதில் ஒரு பொசசிவ்னஸை ஏற்படுத்தி எங்கேயோ ஓடிட்டு இருந்த காட்டாற்ற என் பக்கம் திருப்பி விட்ட மாதிரி, நீ ஏன் அங்கே போகிற, நீ உன்னோட பிளேவெல்லாம் விளையாடக்கூடாது. அவள் ஒரு மைண்ட் கேம் விளையாண்டு மாஸ்டர் பிளான் போட்டு அவளை டோட்டலாக திருப்பி விட்டு அவள் கேமையே க்ளோஸ் பண்ணிவிட்டு கமருதீன் கூட மட்டுமே ஃபோக்கஸ் இருக்க மாதிரி இந்த ஐபேக்கோ ஐஸ்கிரீம்லாம் 2 பேரும் ஊட்டி விட்டப்ப எனக்கு வந்துச்சு பாருங்க வேகம். கமருதீன் எடுப்பார் கைப்பில் தாங்க, எங்க அறிவு இல்லையா, 18+ தானங்க. அவனோட ஃப்ரெண்டு வந்தப்ப இவங்கிட்ட சொன்னா புரிஞ்சுக்க மாட்டான்னு சொல்லி தானங்க பார்வதி வச்சு கூப்பிட்டு சொல்லிட்டு போனா. அதுக்கப்புறமேலும் ஒரு ஃப்ரெண்டு என்னங்க பண்ணுவான், வெளியில இருந்து கூட அவன் ஃப்ரெண்டு சொல்றான், அவன் வந்தாடே அது ஜஸ்ட் ரெட் கார்டுனா ஒரு கார்டு தாண்டா, அதை கிழிச்சு போட்டு வா பாத்துக்கலாம், அதை கடந்து லைஃப் இருக்குன்னு ஒருத்தவன் வெளில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஃப்ரெண்டுன்னு ஒருத்தவன். ஸோ இப்படி ஒரு கிரியேஷனை அதுக்கப்புறம் வந்து ஒரு வேலையுமே யாரும் செய்ய மாட்டா, இவங்க அரோரா ஒரு வேலையுமே செய்ய மாட்டாங்க. டாஸ்க் போய் நல்லா பயங்கரமா விளையாடுவாங்க, விளையாண்டுட்டு வந்து இழுத்து போத்துட்டு ஐயோ எனக்கு கையெல்லாம் வலிக்குது என்னால் வேலையே செய்யலாம், ஒரு வேலை கூட லாஸ்ட் வீக் செய்யவே இல்லை. ஆனால் பார்வதி நம்ம நல்ல பேர் வாங்கணுன்றதுக்காக எல்லா வெசல்ஸுமே வாஷ் பண்ணி இந்த வாரம் சார் நம்மளை எதுவுமே சொல்லிடக்கூடாதுன்னு அவள் வேலை செஞ்சா. அப்போ கூட சுபிக்ஷா போய் பாருவை கூப்பிட்டு வந்து கழுவ சொல்லுங்கன்னு சொல்லலாம், படுத்துருக்கு அரோராவை கூப்பிட்டு செய்யவே சொல்ல, ஏன்னா உடம்பு முடியலன்னு உனக்கு கிரியேட் பண்ணுறாங்க. அப்போ அந்த கேம் மட்டும் எப்படிங்க அவ்வளோ ஸ்போர்ட்டிவாக அவ்வளோ ஸ்பிரிட்டாக வந்து விளையாட முடியுதுன்றது எனக்கு தெரியவே இல்லை மக்களே, நீங்கள் தான் அதை சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவ வந்து துஷாத்தன் வச்சு ஓட்டிட்டு இருந்தா, இந்த லவ் கண்டென்ட்டை கிரியேட் பண்ணிட்டு இருந்தா, ஒரு வேலையுமே வீட்டில் செய்யறது கிடையாது. இப்படி ஓட்டிட்டு இருந்த ஒரு இந்த கேம்ஸுக்காக அங்கங்க கொஞ்சம் ஒரு எஃபோர்ட் போட்டு அப்போ மற்ற வேலையெல்லாம் எதுவுமே செய்யாம போட்டு வாங்கி பிச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இது கூட பார்வதி இவளுக்கு போட்ட பிச்சை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதை கடந்து வேற எதுவுமே சொல்றதுக்கே கிடையாது. அப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, இவ்வளோ தூரம் கையை பிடிச்சி கூட்டு வந்தது விஜய் சேதுபதி சார் தான். அவரே வந்து கையை பிடிச்சிருந்தாம்மா உனக்கு டிக்கெட் டு ஃபினாலே டிடிஎஃபோட டிக்கெட் இருந்தாம்மா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி கொடுத்துட்டு போன மாதிரி தான் இருக்குது. அப்புறம் வந்து இவங்க எப்படின்னா, துஷாத் வெளில போனதுக்கு அரோரா காரணம் கிடையாது. நோட் தட் பாயிண்ட் மக்களே, துஷாத் வெளில போனதுக்கு அரோரா காரணம் கிடையாது. ஆனால் கமருதீன் வந்து இப்படி ஆகிறதுக்கு காரணம் வந்து யாரு, பார்வதின்றத ஒரு ஹோஸ்டா இருக்கிறவர், ஒரு நியாயம் கிடையாது, நீதி கிடையாது, என்ன வார்த்தை பேசணும் கிடையாது. ஹோஸ்ட்டுக்குன்னு ஒரு சில ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, இப்படிதான் பர்சனுன்னு ஒரு சில டேர்ம்ஸ் இருக்கு. அதை கடந்து நீங்க வெளில போய் பாருங்கன்னு திவ்யா உள்ள இருக்கிறவ சொல்ற அதே பாயிண்டே நீங்களும் சொல்றீங்களே. அப்ப நீங்க ஒரு ஹோஸ்டா நான் கேட்கிறேன், இந்த மாமா வேலை எதுக்கு நீங்க பாக்குறீங்கன்னு நான் கேட்கிறேன். அப்ப நிஜமா துஷாத் போனதுக்கு அரோரா காரணம் ஊர் உலகத்துக்குலாம் தெரியுதுயா.
அப்போ உங்களுக்கு மட்டும் அது தெரியவே இல்லையா? அப்போ பார்வதி மட்டும் எப்படி அப்படி ஒரு கேவலமான ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுத்து ஒரு பொண்ணை வெளில அனுப்புறதுக்கு உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது? ஆமாம், வந்தா கேம்ஸ் ப்ளே பண்ணா நீங்கள் அதுக்கு பணம் கொடுக்குறீங்க. அப்போ எப்படி வேணாலும் ஒரு பொண்ணை ப்ரொஜெக்ட் பண்ணலாமா? உன்னை எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? எனக்கு ரெட் கார்டு கொடுத்துட்டேன், இப்போ வீட்டில் உள்ள எல்லாரையும் செருப்பாலேன்னு அடிச்சிட்டு போகிறேன், உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோன்னு சொல்லி அவன் அப்படி ரியாக்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் சொல்லுங்க? வெளில போடின்னு சொல்லி திவ்யா சொன்னாலே நானாக இருந்தால் நிஜமாக வெளில தானே போக போகிறோம், வெளில போய் ஃபேஸ் பண்ணிக்கலாம், செருப்பாலே நான் திவ்யாவை அடிச்சுட்டு வந்திருப்பேன். அவள் வந்து கீழே ஒருத்தவங்க விழுந்து டவுன் ஆகிற டைமில் ஏறி உட்காந்து ஒரு ஹீரோயிசத்தை அவள் காட்டுறா பார்த்தீங்களா? அதெல்லாம் என்ன மாதிரியான ஜந்துங்க ஜென்மங்க அது? அவ்வளவு தடவை சொன்னேனா இல்லையா அரோரா? அவெல்லாம் ஒரு பொம்பளையாவ அப்படின்னு தான் நான் நிஜமாலுமே கேட்பேன். சாரிக்கு இப்போ அவங்க ரெட் கார்டு கொடுத்துட்டு வெளில வராங்க, சாரி கேட்கணும்னு ஏதாவது அவசியம் இருக்கா? யாராவது சொல்லியிருக்காங்களா? ரூல்ஸ் ஏதாவது இருக்கா? அவன் மனுஷனா காலில் விழுறான், அப்ப சாண்ட்ரா ஒரு ஆக்டிங்க போட்டுச்சு பாருங்க, அதெல்லாம் பொம்பளையா அப்படின்னு எனக்கு கேட்க தோணுச்சு. பார்வதி எப்போதுமே நான் கெத்துதான். ஆமா, நான் தப்பு பண்ணிட்டேன். சாண்ட்ரா அப்போ கூட சொன்னேன், இனி லைஃப்பில் உன் மூஞ்சில் நான் முழிக்கவே முடியாது சாண்ட்ரா, என்னை மன்னிச்சிருன்னு சொல்லி அவள் கேட்டு போனால, அப்போ கூட மன்னிச்சிட்டேன். அவள் பண்ணது கேடு கெட்டத்தனம் அப்படின்னா நீ பண்ணுறதெல்லாம் மொல்ல மாதிரித்தனம் அப்படின்னு தான் எனக்கு சொல்ல தோணுது. ஸோ இப்படியெல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணி ஒரு பொண்ணை வெளில அனுப்ப ஒரு ட்ராமாவை மேக் பண்ண இதுக்கு விஜய் சேதுபதி சாரும் உடந்தையாக இருந்ததை வந்து என்னால் ஆக்செப்டே பண்ணவே முடியல நிஜமாலுமே. பேசுனதை விட அவங்க ஒன்றும் அதிகமாக பேசலை அப்படின்னா இது ஒன்றும் புதுசு இல்லை. 91 நாள் ஆயிடுச்சு, யார் வின்னர்ன்றது நம்ம சொல்ல முடியாது. சரி போனா போகுது. இவனுங்கெல்லாம் எப்படி சொல்றது, இவனுங்களை விட அவ்வளோ மோசம் இல்லை வினோத் அப்படின்னு சொல்லி தூக்கி கொடுக்கலாமே ஒழிஞ்சு அவரும் டைட்டில் வின்னருக்கு ஓத்தா அப்படின்லாம் கிடையாது. அவருக்கு சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க, அதனால கொடுக்கலாம் அப்படின்றது தான். நெக்ஸ்ட் இவனுங்கெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு கப்புக்கு ஆசை யாரானா, கப்புக்குலாம் எவனுக்கும் ஆசை கிடையாது, பெட்டிக்கு ஆசை எவனுக்குன்னு கேட்டுக்கணும். கொஸ்டினை மாற்றி கேட்டுக்கணும். பெட்டி தூக்கிட்டு போகிறவங்கலாம் ரெடியாக இருக்குது, அரோரா வந்து ரெடியாக இருக்குது. ஆனால் இவனுங்களுக்கு என்னன்னா டாப் 5க்குள்ளே சாண்ட்ரா போகணும், அரோரா வந்து பெட்டி தூக்கணும் அப்படின்ற எண்ணத்துல தான் இவனுங்க இதெல்லாம் மேக் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பிரிட் இல்லை, ஈகோ ப்ராப்ளம் தான் அங்கே போயிட்டு இருக்க ஒழிஞ்சு இந்த கப்புக்கான போட்டி அங்கே நடக்கவே இல்லை. யாருக்குமே தகுதியே கிடையாது, நிஜமாக தகுதி கிடையாது. சபரியை பற்றி நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள், அவன் ஒரு நல்ல மனுஷன் தான், இல்லைன்னு சொல்ல மாட்டான். ஆனால் இந்த விஷயத்தில் அவன் பண்ணது எல்லாமே ஆக்டிங் தான், சுத்த ஆக்டிங் தான். நீ தானே சொன்ன, அம்மா சொன்னாங்க கோவம் அழிச்சிருன்னு சொல்லிட்டு. அவன் பண்ணது ஆக்டிங் தான். அன்னைக்கு கீழே அடிபட்டு கண்ணில் சென்சிட்டிவான பிளேஸ்ல கண்ணு உப்பி ஒருத்தி உட்காந்துருக்கா. அப்போ அவள் வந்து ஐயோ என்னை இப்படி பண்ணுறாங்களே, என்னால் முடியலையே, ஐயோ என்னை கொல்றாங்களேன்னு சொல்லி மயக்கம் போட்டு விழுந்திருந்தா நீங்கள் ரெட் கார்டு கொடுத்துருப்பீங்களா சார்? சபரிக்கு கொடுக்க மாட்டீங்களா? அப்போ ஏதாவது கேம்மா அப்படிலாம் நடந்துருச்சுமா அப்படின்னு சொல்லி அப்படி கூட சொல்ல மாட்டேங்க. கேம் நடந்துருச்சு, என்ன போய் பண்ண சொல்கிறா, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஷோவை முடிச்சுட்டு போயிருப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து யாருக்குமே தகுதியே கிடையாது பாருவை பற்றி விமர்சிக்கிறதுக்கோ, பாரு வந்து தப்பு பண்ணிட்டான்னு சொல்கிறதுக்கோ. இதில் என்னன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம், சோஷியல் மீடியாவில் பார்த்தேன், ரெட் கார்டு கொடுத்ததுக்கு கேக்கு வெட்டி ஒரு குடும்பம் கொண்டாடுது. அது என்ன ஃபேமிலி என்னன்றதை மக்களே நீங்களே புரிஞ்சுக்கோங்க. இது ஜஸ்ட் ரியாலிட்டி ஷோ, ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக, ஃபன்னுக்காக இதில் வர கேரக்டர்லாம் எடுத்து நீங்கள் யோசிக்கும் போது சொசைட்டியில் ஒரு கேரக்டர் நீங்கள் ஈஸியாக ஃபைன் பண்ணி அவங்கள்ட்ட இருந்து மூவ் ஆன் பண்ணி வந்துடலாம். இல்லை அவங்கள்ட்ட நீங்கள் வந்து ஒரு டைப் வச்சுக்கலாம், இல்லை பேசலாம், ஒரு ரிலேஷன்ஷிப்பை அடுத்த பக்கம் கொண்டு போகலாம். இந்த மாதிரி தான் எடுத்து நீங்கள் கம்பேர் பண்ணுங்க. இது கேக்கு வெட்டிலாம் கொண்டாண்டு ரெட் கார்டை வந்து அவ்வளோ இதாக சாண்ட்ரா வந்து அவ்வளோ பாதிக்கப்பட்டாங்கன்றதுலாம் இன்றைக்கி ரீடெலிகாஸ்ட் பண்ணாங்க பற்றியா, அப்பயே வந்து அது தெரிஞ்சு போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு கிடையாது. ஸோ ரெட் கார்டு எனிவே அவங்களுக்கு வந்து கொடுத்தாச்சு, அவங்க வெளியில் வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறமேலும் அவங்க மேலே வந்து இவ்வளோ வெஞ்சன்ஸையோ இவ்வளோ கேவலமான வார்த்தைகளையோ வார்த்தை பிரயோகத்தெல்லாம் யூஸ் பண்ணுறது வேஸ்ட் ஆஃப் டைம். அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு நீ இன்னைக்கு போறியா சம்பாதிக்கிறியா, நாளைக்கு போறியா வேலைக்கு, சம்பளம் வருதா, ஃபேமிலியை பார்க்குறியா, கமிட்மெண்ட்ஸுக்கு ஓடுறியா, இதுதான் இருக்கணும். இது ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஷோ, அந்த மாதிரி மட்டுமே எடுத்துகிட்டு போங்க. இந்த கேரக்டர்ஸ் சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா அது எப்படி ஈஸியாக பார்த்து நம்மளை ஃபைன் பண்ணி அதுலேருந்து மூவ் ஆன் பண்ணி வர முடியுன்றதை மட்டும் கற்றுக்கோங்க. ஸோ இன்னைக்கு இதுதான் நடந்துச்சு. என்னால் வந்து இதை வந்து ஆக்செப்டே பண்ண முடியாது. ஸோ நான் கண்டிப்பாக வந்து பாரு கூட தான் ஸ்டாண்ட் பண்ணுறேன். நீங்களும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். போய் தயவுசெய்து உங்களோட பேஜில் போய் கேவலமாக சொல்லி ஒருத்தவனை நீ திட்டுறன்னா, அந்த வார்த்தை உனக்கு வெளில வருதுன்னா முதல்ல நீ அப்படியேப்பட்டவன், அதுக்கப்புறம் தான் அந்த வார்த்தை உங்ககிட்டேருந்து வெளியில் வருது அப்படின்றத மைண்டில் வச்சுட்டு ஒரு வார்த்தையை மற்றவங்கள்ட்ட சோஷியல் மீடியாவில் பகிரும்போது பகிருங்க. உன்னால் முடிஞ்சால்
பிடிச்சா பாரு, பிடிக்கலன்னா இருக்கவே இருக்கு, ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இரு. அதில் போய் கேவலமாக ஒருத்தவனை கமெண்ட் பண்ணுறதுனால உனக்கு இருக்கிற அந்த எனர்ஜியாக இருக்கட்டும், உன்னோடைய கேரக்டராக இருக்கட்டும், இது எல்லாமே அந்த போடுற வரியில் வந்து பிரதிபலிக்கும். அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ். சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் வேல்யூபிளான கமெண்ட்ஸ் கொடுங்க. தொடர்ந்து உங்களோட ஆதரவை கொடுத்துட்டே இருங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ். தேங்க்யூ.